போடலீங்களா? இன்னும் இல்லைங்க. இங்கே இந்த ஆள் காட்டுக்கார ஆள் போனோன்னே ஆளை காணுங்க. பருப்பு போட்டு போனாலே காணுங்க. அது எப்படி பருப்பு போடுறது? அந்த ஆளுக்கிட்ட போன இருக்குங்களா இல்லையா? வர சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருக்கிற அப்படி குடி எங்கே இருக்கிற அப்படி? அது அங்கே இருக்கிறேன். எங்க கொஞ்சம் வர சொல்லுங்களா பார்க்கலாம். வந்த மாதிரி கீழே இங்கே அந்த யாரும் வந்த மாதிரி தெரியல. அவ்வளோதாண்ணா. நீதானா? நான் தான் பின்ன. நீ தான் ஓட்டுறியா? நான் தான் ஓட்டுறேன். வண்டி அவருது, ஓட்டுறது நம்ம. அவர் முதலாளி, நான் தொழிலாளி. போதும்ண்ணா, அதை நம்பிடுச்சு. நம்பிடுச்சு போட்டேன். போட்டியா? அது என்ன அவ்வளோதான், என்னன்னா போய் விட போகுது. இருங்க, வருது வருது. பேசியா? ஆ, என்ன ஒவ்வொன்றும் எத்தனை கிலோ பிடிக்கும்? 2 கிலோ பிடிக்குமாண்ணா? 3 கிலோ பிடிக்கும். 3 எத்தனை 10 பாக்ஸ் இருக்குமாண்ணா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ என்ன 33 கிலோ? ஏன்னா ஒரு ஏக்கராக்கு 60 கிலோ தானா? 33 கிலோ. இப்போ இதில் இருக்கிற கொட்டை 1/2 ஏக்கரா தைரியமாக போட்டுக்கலாம். ஏன்னா கழனி நல்லா பெருசாக இருந்தால் வளைச்சி ஓடுறது எப்படிங்கண்ணா? ஆ, இப்போ இந்த மாதிரி கழனி பாரு, இந்த கீழே இந்த சின்னதே போயிட்டு சரி இப்படி ஓட்டினா சரியாக போயிடும். அதான் சேதரை கட்ட திறம்படத்தில் அப்படி நிற்கிதுல, பொட பொல கொட்டுதில்ல அண்ணா? கொட்டும், ஊற்றிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான். வண்டி போக ஆரம்பிச்சு மிஷின் சுற்ற ஆரம்பிச்சுன்னா ஊற்றிட்டு கட்ட கட்ட கட்டன்னு ஊற்ற ஆரம்பிக்காது கொட்டை. பார்க்கலாம் எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். நீ தைரியமே இதிலே போடு. ஜல்லிக்கட்டில் ஆகாது. ஜல்லிக்கட்டில் ஆகாது. ஜல்லிக்கல்லுக்கு ஆகாது. ஆகுனா நம்மளை மாதிரி காட்டுக்கு நம்ம அந்த ஓரம் நரம்பு இருக்குல்ல, நரம்பில் ஓட்ட மாட்டாங்க. கல் மண் நல்லா நொறுங்கி போச்சுல, நல்லா தான் இருக்குது. அப்போ என்ன போய் ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு போகிறது. ரொட்டேட்டர் கூட திரும்பி இந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம் போல இருக்குது. கழுத்தே போயிடும். அதாவது ஜாண்டியர் வண்டியில் பின்னாடி இருந்து சீட்லேருந்து பின்னாடி பார்க்குறதே அதிசயம். $150 டிகிரி அப்படியே திரும்பி பார்க்குறாரு அண்ணன். கள்ளக்கோட்டை போகிறதுக்கு நம்ம மேலே மொதல் வந்திருக்குது. அப்படியே கொஞ்சம் பாருங்கள் இது எப்படி இருக்குது. லோ ஃபஸ்ட்டு தான் போட்டு ஓட்டுறாரு. தூக்கிறாங்கப்பா டர்னாண்ணா.
போட்ட இடத்துல அசால்ட்டாக தூக்கணும். கொட்டெல்லாம் கண்டினியூஸாக விழுது. மறைஞ்சிடுது. கொட்டை விழுறது யாருக்கா தெரியுதா தெரியலையான்னு தெரியல பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு விழுந்துட்டே இருக்குது கொட்டை எல்லாத்துலேயுமே.